ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு 12th January 2026க்கான தி ஹிந்து எடிட்டோரியல்ஸை நாம் ரொம்ப எளிமையாக சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷில் படித்து அதோட தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்க போகிறோம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸோட இன்னும் டீட்டெயில்டு பிரேக் டவுன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கள் ஸ்கோர் கிளவர் வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு சின்ன டிப், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலைன்னா தயங்காமல் பாட்காஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். சரி, வாங்க இன்னைக்கான முதல் எடிட்டோரியலுக்குள்ள போகலாம். முதல் எடிட்டோரியலோட தலைப்பு ஸ்டெப் அப் யங் லவ் ஆன் வெப்பனைசேஷன் ஆஃப் த பாக்ஸோ ஆக்ட். பாக்ஸோ ஆக்ட் மஸ்ட் நாட் அலோவ் பேரண்டல் புஷ்பேக் அகேன்ஸ்ட் adolescents. அதாவது இளம் காதல். பாக்ஸோ சட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது பற்றி. பாக்ஸோ சட்டம் இளம் வயதினருக்கு எதிரான பெற்றோரின் எதிர்ப்பை அனுமதிக்கக்கூடாது. On January 9, the Supreme Court formally acknowledged an issue. January 9 உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. That legal scholars, child rights experts and young adults in consensual relationships have long voiced. சட்ட அறிஞர்கள், குழந்தை உரிமை நிபுணர்கள் மற்றும் சம்மதத்துடன் உறவில் இருக்கும் இளம் வயதினர் நீண்ட காலமாக குரல் கொடுத்து வரும் ஒரு பிரச்சனை அது. The menace of the POXO Act being weaponized by families to punish young persons. மெனஸ்னா ஒரு அச்சுறுத்தல் அல்லது பெரும் தொல்லை. இங்க பாக்ஸோ சட்டம் குடும்பங்களால் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு இளம் வயதினரை தண்டிக்கும் அச்சுறுத்தலை பற்றி பேசுறாங்க. But especially young men in romantic relationships with young women. குறிப்பாக இளம் பெண்களுடன் காதல் உறவில் இருக்கும் இளம் ஆண்களை தண்டிப்பதற்காக. The intervention validates years of alarm over how a statute designed to shield against predatory violence has been subverted. இந்த தலையீடு பல வருடங்களாக இருந்த ஒரு கவலையை உறுதிப்படுத்துகிறது. பிரெடேட்டரி வயலன்ஸ்னா அடுத்தவங்களை சுரண்டும் அல்லது வேட்டையாடும் நோக்கம் கொண்ட வன்முறை. அப்படிப்பட்ட வன்முறையிலிருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்யூட், அதாவது சட்டம், எப்படி சப்வர்ட் செய்யப்பட்டிருக்கு, அதாவது அதோட அதிகாரம் எப்படி குலைக்கப்பட்டிருக்கு என்பதற்கான கவலை அது. Into enforcing parental authority and traditional social boundaries. பெற்றோரின் அதிகாரத்தையும் பாரம்பரிய சமூக எல்லைகளையும் அமல்படுத்துவதற்காக அந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுது. The systemic vulnerability lies within the Act's inflexible architecture. இந்த அமைப்பில் இருக்கும் பலவீனம் இந்த சட்டத்தோட நெகிழ்வுத்தன்மை இல்லாத கட்டமைப்பில தான் இருக்கு. Scholars have argued that by establishing a rigid age of consent at 18 years and applying strict liability, அறிஞர்கள் என்ன வாதிடுறாங்கன்னா, சம்மதம் தெரிவிப்பதற்கான வயதை 18 என கடுமையாக நிர்ணயித்ததாலும் கடுமையான பொறுப்பை அமுல்படுத்தியதாலும், in which the minor person's consent is rendered legally irrelevant, சட்டப்படி மைனர் ஒருவரின் சம்மதம் செல்லாததாக ஆக்கப்படுவதாலும், பாக்ஸோ சட்டம் குற்றவாளிகள் என்று அது கருதுபவர்கள் மீது கண்மூடித்தனமாக ஒரு வலையை வீசுகிறது. Together with its stringent provisions and mandatory minimum sentences, அதனுடைய கடுமையான விதிகள் மற்றும் கட்டாய குறைந்தபட்ச தண்டனைகளுடன் சேர்த்து, which are intended to deter heinous offenders. ஹீனியஸ்னா மிகவும் கொடூரமான. இது கொடூரமான குற்றவாளிகளை தடுக்கும் நோக்கம் கொண்டது. The act is easily manipulated by disapproving families. இந்த சட்டத்தை சம்மதிக்காத குடும்பங்கள் எளிதாக கையாளுகின்றன. In cases of elopement crossing caste or religious lines, சாதி அல்லது மத எல்லைகளை தாண்டி ஓடிப்போகும் சமயங்களில், parents often file charges of kidnapping and sexual assault. பெற்றோர்கள் பெரும்பாலும் கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை புகார்களை பதிவு செய்கிறார்கள். This triggers the act if the woman is under 18. அப்படி ஓடிப்போன பெண் 18 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் இது பாக்ஸோ சட்டத்தை தூண்டிவிடுகிறது. As a result, in the current framework, இதன் விளைவாக தற்போதைய கட்டமைப்பில், a consensual adolescent relationship is hard to distinguish from coercive abuse.
சம்மதத்துடன் கூடிய ஒரு இளம் வயது உறவை கோவர்சிவ் அபியூஸ்ல இருந்து, அதாவது கட்டாயப்படுத்தி மிரட்டி செய்யப்படும் துஷ்பிரயோகத்திலிருந்து வேறுபடுத்துவது கடினமாக உள்ளது. Allowing families to use the state's punitive machinery against partners they consider unsuitable. பியூனிட்டிவ்னா தண்டனை அளிக்கக்கூடிய. இது குடும்பங்கள் தங்களுக்கு பிடிக்காத துணைகளுக்கு எதிராக அரசின் தண்டனை வழங்கும் இயந்திரத்தை பயன்படுத்த அனுமதிக்கிறது. The Law Commission of India documented this gap in a 2023 report. இந்திய சட்ட ஆணையம் 2023 ஆண்டு அறிக்கையில் இந்த இடைவெளியை ஆவணப்படுத்தியது. In the course of advising against lowering the general age of consent from 18. பொதுவான சம்மத வயதை 18 குறைப்பதற்கு எதிராக அறிவுறுத்தும்போது, citing dangers such as trafficking and child marriage, ஆட்கடத்தல் மற்றும் குழந்தை திருமணம் போன்ற ஆபத்துகளை குறிப்பிட்டு. It also highlighted that treating two teenagers being close together with the severity reserved for predatory abuse is developmentally counterproductive. மேலும் அது என்ன சொல்லுதுன்னா, 2 டீனேஜர்கள் நெருக்கமாக இருப்பதை வேட்டையாடும் குணம் கொண்ட துஷ்பிரயோகத்திற்கு உரிய தீவிரத்துடன் நடத்துவது அவர்களின் வளர்ச்சிக்கு எதிர்மறையானது. And recommended introducing guided judicial discretion in sentencing in cases involving adolescents aged 16 to 18. மேலும் 16 முதல் 18 வயதுடைய இளம் வயதினர் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தண்டனை வழங்கும்போது வழிகாட்டப்பட்ட நீதித்துறை விருப்பத்தை அறிமுகப்படுத்த பரிந்துரைப்படுத்தியது. Likewise, the court has ordered that its January 9 judgment be shared with the law secretary. அதேபோல நீதிமன்றம் தனது ஜனவரி 9 தீர்ப்பை சட்ட செயலாளருடன் பகிர்ந்து கொள்ள உத்தரவிட்டுள்ளது. To endeavor to curb this menace. இந்த அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த முயற்சிப்பதற்காக. However, the crisis is made worse by the absence of interventions that are not punitive. இருப்பினும் தண்டனை அளிக்காத தலையீடுகள் இல்லாததால் இந்த நெருக்கடி மேலும் மோசமடைகிறது. When young adults find their personal autonomy at odds with their family's expectations, இளம் வயதினர் தங்கள் தனிப்பட்ட சுயாட்சியை தங்கள் குடும்பங்களின் எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக காணும்போது, they are often left isolated. அவர்கள் பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். பிரச்சனை இங்கிருந்துதான் தொடங்குகிறது. There is a lack of confidential counseling services for adolescents navigating relationships and emerging sexuality. உறவுகளை கையாளவும் வளரும் பாலினத்தை எதிர்கொள்ளும் இளம் வயதினருக்கு இரகசியமான ஆலோசனை சேவைகள் குறைவாகவே உள்ளன. Resources to mediate with families struggling with these intergenerational transitions are also virtually non-existent. இந்த தலைமுறை மாற்றங்களுடன் போராடும் குடும்பங்களுடன் மத்தியஸ்தம் செய்வதற்கான வளங்களும் கிட்டத்தட்ட இல்லை. Outside of traditional, often conservative community structures. பாரம்பரியமான பெரும்பாலும் பழமைவாத சமூக கட்டமைப்புகளுக்கு வெளியே. Until the state invests in bolstering these social services, அரசு இந்த சமூக சேவைகளை வலுப்படுத்த முதலீடு செய்யும் வரை, prioritizing education and counseling over invoking a response led by the police, காவல்துறை தலைமையிலான நடவடிக்கையை மேற்கொள்வதை விட கல்வி மற்றும் ஆலோசனைக்கு முன்னுரிமை அளிக்கும் வரை, and tweaking the act to admit this recourse, மற்றும் இந்த தீர்வை ஏற்குமாறு சட்டத்தை மாற்றமைக்கும் வரை, the legal system will leave young couples vulnerable to familial wrath and prosecutorial overreach. சட்ட அமைப்பு இளம் ஜோடிகளை குடும்பத்தின் கோபத்திற்கும் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களின் வரம்பு மீறலுக்கும் ஆராக்கும். இந்த எடிட்டோரியலோட டோனை பாத்தீங்கன்னா அது கிரிட்டிக்கல் அண்ட் சிம்பத்தட்டிக்கா இருக்கு. அது பாக்சோ சட்டத்தின் தவறான பயன்பாட்டை கடுமையாக விமர்சிக்குது. அதோட கட்டமைப்புல இருக்கிற குறைகளையும் சுட்டிக்காட்டுது. அதே சமயம் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படும் இளம் காதலர்கள் மீது ஒருவித பரிதாபத்தையும் அனுதாபத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஓகே, 2வது எடிட்டோரியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கிலீஷ்ல vocabulary, idioms and phrases, phrasal verbs இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்க யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. அப்படியே எங்களுடைய இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ தயவு செய்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப வாங்க நாம அடுத்த எடிட்டோரியலை பார்க்கலாம். இதோட தலைப்பு இன்வெர்ட் டர்ன்
on the US's impending plunge into isolationism. US isolationism will fuel ethno-nationalism and racist hatred. அதாவது உள்நோக்கிய திருப்பம், அமெரிக்காவின் தவிர்க்க முடியாத தனிமைப்படுத்தல் கொள்கை அமெரிக்காவின் தனிமைப்படுத்தல் இன தேசியவாதத்தையும் இன வெறுப்பையும் தூண்டும். The Donald Trump administration has sparked fresh concern on the global stage. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் உலக அரங்கில் ஒரு புதிய கவலையை தூண்டியுள்ளது. After it announced through a presidential memorandum that the US would be withdrawing from the UNFCCC on climate change. அதாவது அமெரிக்கா ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான கட்டமைப்பிலிருந்து விலகப் போவதாக ஒரு ஜனாதிபதி குறிப்பாணை மூலம் அறிவித்த பிறகு இது நடந்திருக்கு. As well as 65 other international organizations and platforms. அதோட சேர்த்து மேலும் 65 சர்வதேச அமைப்புகள் மற்றும் தளங்களிலிருந்தும் விலகப் போவதாக அறிவித்திருக்கு. Describing these as contrary to the interests of the United States. இவை அமெரிக்காவின் நலன்களுக்கு முரணானவை என்று கூறி. Having already pulled out of the Paris Climate Agreement in his first term, அதாவது தனது முதல் பதவிக்காலத்தில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து ஏற்கனவே வெளியேறிய திரு ட்ரம்ப், Mr. Trump has now doubled down on plans to end all US commitments to fight climate change. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான அமெரிக்காவின் அனைத்து கடமைகளையும் முடிவிட்டு கொண்டுவரும் திட்டங்களில் இப்போது இன்னும் தீவிரமாக இறங்கியுள்ளார். By reversing his predecessor Joe Biden's actions. தனக்கு முந்தைய அதிபர் ஜோ பைடனின் நடவடிக்கைகளை மாற்றுவதன் மூலம். Washington has made plans for a quick exit mostly from UN-related agencies and advisory panels. வாஷிங்டன் பெரும்பாலும் ஐநா தொடர்பான ஏஜென்சிகள் மற்றும் ஆலோசனை குழுக்களிலிருந்து விரைவாக வெளியேற திட்டமிட்டுள்ளது. Whose mandate relates to climate and renewable energy, gender equality, minority rights, rule of law. அந்த அமைப்புகளின் அதிகாரம் பருவநிலை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பாலின சமத்துவம், சிறுபான்மையினர் உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி போன்றவற்றுடன் தொடர்புடையது. And other areas that the Trump administration considers to be supporting diversity and woke initiatives. மற்றும் ட்ரம்ப் நிர்வாகம் பன்முகத்தன்மை மற்றும் வோக் முயற்சிகளை ஆதரிப்பதாக கருதும் பிற பகுதிகளிலிருந்தும். There is a serious question of real-world impact and damage to the existing order. தற்போதுள்ள உலக ஒழுங்கிற்கு ஏற்படக்கூடிய நிஜமான பாதிப்பு மற்றும் சேதம் குறித்து ஒரு தீவிரமான கேள்வி உள்ளது. That is engendered by the US's impending plunge into pure isolationism. engenderedனா உருவாக்கப்படுவது அல்லது ஏற்படுத்தப்படுவது. இந்த பாதிப்பு அமெரிக்காவின் தவிர்க்க முடியாத தூய தனிமைப்படுத்தல் கொள்கையால் உருவாக்கப்படுகிறது. The administration's wholesale rejection in early 2025 of decades of prior institutional commitments to and engagement with the World Health Organization. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உலக சுகாதார அமைப்புடன் பல தசாப்தங்களாக இருந்த நிறுவன ரீதியான கடமைகள் மற்றும் ஈடுபாடுகளை இந்த நிர்வாகம் மொத்தமாக நிராகரித்தது. Has already led to setbacks to projects across the developing world. வளரும் நாடுகளில் உள்ள திட்டங்களுக்கு இது ஏற்கனவே பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. That focus on maternal and infant mortality, disease surveillance and halting the advance of tuberculosis, malaria and HIV/AIDS. தாய் மற்றும் குழந்தை இறப்பு, நோய் கண்காணிப்பு மற்றும் காசநோய் மலேரியா மற்றும் HIV/AIDS பரவலை தடுப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் திட்டங்கள். All heavily dependent on external funding. இவை அனைத்தும் பெருமளவில் வெளிப்புற நிதியை சார்ந்துள்ளன. இந்த climate change, human rights, labor standards and rule of law context, பருவநிலை மாற்றம், மனித உரிமைகள், தொழிலாளர் தரங்கள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகிய சூழல்களில் the key financing channels and impactful leadership momentum have historically been associated with US institutions. முக்கிய நிதி வழிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைமைத்துவமும் வரலாற்று ரீதியாக அமெரிக்க நிறுவனங்களுடன் தொடர்புடையது. The inevitable vacuum that the Trump White House action will produce. ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் இந்த நடவடிக்கை உருவாக்கும் தவிர்க்க முடியாத வெற்றிடம் could actually cede that space to power players such as China and Russia. அந்த இடத்தை சீனா மற்றும் ரஷ்யா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடும். Whose incentives to support a level playing field in coordinated international policies with a strong global footprint. ஒருங்கிணைந்த சர்வதேச கொள்கைகளில் ஒரு சமமான தளத்தை ஆதரிப்பதற்கான அவர்களின் நோக்கங்கள் மற்ற ஜனநாயக உலகின் நோக்கங்களுடன் ஒத்துப்போகாமல் இருக்கலாம். The world has already been witness under both Trump administrations.
2 ட்ரம்ப் நிர்வாகங்களின் கீழும் உலகம் ஏற்கனவே பார்த்திருக்கிறது. Of the deleterious destabilizing consequences of Washington weaponizing trade tariffs as means to achieving political goals. அரசியல் இலக்குகளை அடைவதற்கான ஒரு வழியாக வாஷிங்டன் வர்த்தக வரிகளை ஆயுதமாக்குவதின் தீங்கு விளைவிக்கும் ஸ்திரமில்லாத விளைவுகளை. Now, this small frame view of national self-interest, trumping good governance principles for the global commons. இப்போது இந்த உலகளாவிய பொது நலன்களுக்கான நல்ல ஆட்சி கொள்கைகளை விட தேசிய சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த குறுகிய பார்வை may become the modus operandi for the remainder of the 21st century. மோடஸ் ஆப்பராண்டினா செயல்படும் முறை. இது 21ஆம் நூற்றாண்டின் மீதமுள்ள காலத்திற்கு செயல்படும் முறையாக மாறக்கூடும். The very idea of the nation state may face unprecedented challenges. தேசம் அரசு என்ற கருத்தாக்கமே முன்னோடியற்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். As inward orientation in policy making will build an ever stronger base for rising ethno-nationalism and racist hatred of the other. ஏனெனில் கொள்கை வகுப்பில் உள்நோக்கிய நோக்கு வளரும் இன தேசியவாதத்திற்கும் அதர் மீதான இன வெறுப்பிற்கும் இன்னும் வலுவான அடித்தளத்தை உருவாக்கும். History has shown that this gives free rein to the worst qualities of human nature. இது மனித இயல்பின் மிக மோசமான குணங்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கிறது என்பதை வரலாறு காட்டியுள்ளது. With disastrous socio-political consequences. பேரழிவான சமூக அரசியல் விளைவுகளுடன். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா அது கிரிட்டிக்கல் அண்ட் பெசிமிஸ்டிக், அதாவது விமர்சனபரமாகவும் எதிர்மறையாகவும் இருக்கு. இது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தனிமைப்படுத்தல் கொள்கைகளை கடுமையாக விமர்சிக்குது. மேலும் இதனால் உலக ஒழுங்கிற்கு ஏற்பட போகும் மோசமான விளைவுகளை பற்றி பேசி எதிர்காலத்தை பற்றி ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்தை முன்வைக்கிறது. ஆல்ரைட் எவ்ரிவன், இதோட இன்னைக்கான எடிட்டோரியல்ஸ் முடியுது. ஆனா லேர்னிங் முடியல. நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட வொக்காபுலரிய டெஸ்ட் பண்ணணுமா? அப்போ தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் வொக்காப் லீக் குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது வொக்காபுலரிக்கான IPL. மாசம் நடக்கிற லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். நம்ம வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ணி உங்க ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணுங்க. சேனல்ல சேர்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி 2 புது எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை this is your Malar from Score Clever signing off. Take care. Bye bye.